சென்னை சாந்தோம் பேராலயம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கிறிஸ்துவ மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்த தினத்தை கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களைகட்டிய நிலையில் மயிலாப்பூர் உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி திருப்பலியை நிறைவேற்றினார். பின்னர் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி நிறைய கூட்டம் வரும். நிறைய பேர் கிறிஸ்மஸ்க்குன்னு நிறைய புது ஆடைகள்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு செம கலர்ஃபுல்லாக வருவாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஏதோ ஒரு திருவிழாக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்றைக்கி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதேபோல் பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திலும் கிறிஸ்து பிறப்பை வரவேற்று சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இசையுடன் பாடல் பாடியும் பிரார்த்தனை செய்தும் பண்டிகையை கொண்டாடினர். நாங்கள் ஃபேமிலியாக வர்றதுனா இங்கே வருவோம், ப்ரேயர் பண்ணுவோம். எனக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த காட் கிரேஸால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் நாங்கள் ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா தரமான மக்களுமே இங்கே வரனால இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நமக்கு அந்த கிறிஸ்மஸ் ஒரு வைப் கிடைக்குது இங்கே வரும்போது. அதனால தான் இங்கே மெயினாக பாருங்க. ஸோ இது ஜீசஸோட பர்த்தை நம்ம கொண்டாடுற மாதிரி. ஸோ அவர் நமக்காக நம்ம இங்கே ப்ரேயர் பண்ணோம்ல, நம்ம எங்கேருந்து ப்ரேயர் பண்ணாலும் நமக்காக பிறந்திருக்காருன்னா கண்டிப்பாக நம்ம என்ன கேட்டாலும் பண்ணுவார். ஸோ ஜீசஸ் லவ்ஸ் யூ. தட்ஸ் இட். கிறிஸ்து பிறப்பை வரவேற்று வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நடந்த சிறப்பு திருப்பலியில் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் குவிந்தனர். கிறிஸ்து பிறப்பை காட்சிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள குடில் மற்றும் கிறிஸ்துமஸ் மரம் மக்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை ரத்தினபுரியில் உள்ள புனித பால ஆலயத்தில் 15வது ஆண்டாக சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவர்கள் மட்டுமன்றி இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் கூடி சிறப்பு திருப்பலியில் பங்கேற்றனர். உலக நன்மை வேண்டி தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் கிறிஸ்து பிறப்பு திருப்பலி விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆண்டு அதிக அளவிலான மக்கள் புத்தாடை அணிந்தும் சிறுவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டும் சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்றனர். இந்த வாட்டி ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இயற்கை காண்டி நல்லா மழை பெஞ்சு, ஏன்னா கஷ்டங்கள் யாருக்கும் வரக்கூடாது, அந்த அளவுக்கு இருந்துக்கணும். அந்த ப்ரேயர் பண்ணிக்கிறோம். போன வருஷம் எங்களால் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியலை மழையினால். இந்த வருஷம் நல்லா சிறப்புமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். அதுபோக எங்களுக்கு இது ஜிபிலி ஆண்டாவும் தெரிவிச்சிருக்கிறாங்க பனிமய மாதா கோயில். இனி வரப்போகிற ஆண்டும் இதே மாதிரி சிறப்புமாக கொண்டாடணும் நாங்கள் விரும்புகிறோம். மதுரையில் 500 ஆண்டுகள் பழமையான கீழவாசல் தூய மரியன்னை தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதனையொட்டி தேவாலயம் வண்ண விளக்குகளாலும் பலவிதமான நட்சத்திர விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. சென்னை புனித தோமையார் மலையில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமையான புனித தோமையார் மலை தேசிய திருத்தலத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டு உலக நாடுகளின் போர் நிறுத்தத்திற்கும் அமைதிக்காகவும் கூட்டு பிரார்த்தனை செய்தார். உலகத்தில் இருக்கிற நாடுகள் மத்தியிலே ஒரு அமைதி உருவாக வேண்டும், அமைதியான சூழல் உருவாக வேண்டும், போர்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நம்பிக்கையின் கிறிஸ்துமஸாக திருப்பயணிகள் நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட ஒரு அமைதிக்காக காத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு இந்த கிறிஸ்துமஸை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி நாகர்கோவில் கோட்டார் புனித சவேரியார் பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. அப்போது உலக அமைதிக்காகவும் அனைத்து மக்கள் நலனுக்காகவும் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.